ஜெய் சாயிராம். நாம் மற்றவர்களோடு போராடுவதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம் போராட்டம் நமது எண்ணங்களோடு மட்டுமே என்பதை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போதிலிருந்து நம் வாழ்வில் மாற்றங்கள் வரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்ப பிள்ளையே, உன்னுடன் பேசுவதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். கவனித்து பார். உன் அப்பாவின் வார்த்தைகள் உனக்கு தெல்ல தெளிவாகவே புரியும். இதை கேட்பதற்கு பல தடைகள் வரலாம் என் குழந்தையே. ஆனால் தடைகளையெல்லாம் மீறி கேட்டுப்பார். உன் வாழ்வில் மாற்றம் நிகழும். நிச்சயமாக நிகழும். நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் யாருக்குமே வலியை தருவதே இல்லை என்பதை புரிந்து கொள். சில உறவுகளின் அன்பினை நீ பெற வேண்டுமென்றால் அத்தகைய உறவுகளே வேண்டாம் என்று நீ தனிமையில் வாழ்வது மிக மிக சிறந்தது. ஏனென்றால் உன்மேல் உண்மையாக பாசம் வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக உன்னோடு சுமூகமாகவும் அன்பாகவும் பழகுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒருவரின் இடத்தை மற்றொருவரை கொண்டு நிரப்பிவிட நினைக்கலாம் நீ. ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த முடியுமே தவிர அவர்கள் நிரப்பவே முடியாது. நிரப்பிவிடவே முடியாது என் பிள்ளையே. இதை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உனக்கென்று யாருமே இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. அந்த தனிமை அனைவரையுமே ஒரு தனிமையான இடத்தில் நிற்க வைக்கிறது. யாரையுமே நம்பாதே என்பதையும் புரிய வைக்கிறது அந்த தனிமையும். உனக்கு தேவை என்பதற்காக மட்டும் ஒருவரை நேசிக்க பழகாதே என் பிள்ளையே. தேவை என்பதற்காக யாரையும் நேசிக்க பழகாதே. உனக்கு தேவை இல்லை என்பதற்காக யாரையும் வெறுத்தும் விடாதே என் பிள்ளையே. யாரையுமே வெறுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. வாழ்வு பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், பொதுவாகவே வாழ்வு பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் எப்பொழுதும் உன்னோடு இருப்பதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் பிரிவில்தான் வாழ்வு என்பதே உனக்கு புரிந்திருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தையே, காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணத்தை தேடி தேடி உருவாக்கி அதை வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நீ நேசிக்க பழகினாலே போதும். உன் வாழ்வு சிறப்பானதாகவே இருக்கும். ஆம் என் குழந்தையே, வாழ்வில் மற்றவர்களை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே. யாரையுமே அப்படியே நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். அப்படியே தான் இருக்கிறார்கள் என்பதை எந்த நொடியும் தவறாக நினைத்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, விட்டு கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல அன்பு, கடைசி வரைக்கும் விட்டு விலகாமல் வாழ்வதுதான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம். நீ எங்கே அதிகம் நம்பிக்கை வைக்கின்றாயோ அங்கேதான் அதிக ஏமாற்றமும் அடைவாய் என்பதே நிதர்சனமான உண்மை. சில ஏமாற்றங்களை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல பழகிக்கொள். அதையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை என் பிள்ளையே. உன்னுடைய கண்ணீர் யாருக்கும் வலியை தருவதே இல்லை. அது உன் மனதிற்கு மட்டுமே வலிக்க செய்யும். மற்றவர்களுக்கு அது வலியை தரவே தராது. தனிமை என்பது வெறுமையை மட்டுமே தருவதில்லை என் பிள்ளையே. தன்னம்பிக்கையும் தருகிறது அந்த தனிமை என்பதை புரிந்து கொள். யார் இல்லாமலும் வாழ முடியும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பை காட்டுவதற்கும் அன்பை பொழிவதற்கும் ஒரு உறவு கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும். மனிதர்களோடு மனிதர்கள் இணைய
பணம்தான் ஒரு பாலமாக இருக்கிறது என் பிள்ளையே. அந்த பணம் இல்லை என்றால் யாருமே மதிப்பதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவரின் முகத்தை எப்பொழுதுமே அகத்தை முடிவு செய்து விடாதே. அவர்களின் முகத்தோற்றத்தை வைத்து அவர்களின் மனதை முடிவு செய்து விடாதே. முதலில் முகமா அல்லது முகமூடியா என்பதை தெரிந்து கொள். ஏனென்றால் அவர்கள் மனதிற்குள் 1000 குறைகளை வைத்துக்கொண்டு வெளியே சிரித்து கொண்டு புன்னகையோடு பேசுபவர்கள்தான் இங்கு அதிகமாக பேர் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமான புரிந்து கொள். எவ்வளவுதான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை ஒடித்து மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ரசித்து பார்க்கிறது இந்த வாழ்க்கை. யாரையுமே வேண்டுமென்று நினைத்த பின் யோசிக்காதே. நினைத்த பின் யோசனை செய்யாதே. அதே போல ஒருவரை வேண்டாம் என்று முடிவு செய்த பின் நேசிக்க பழகாதே. ஆம் என் குழந்தையே, பெருமையாக வாழ்ந்து காட்டுவதில் தவறே இல்லை. ஆனால் அடுத்தவர் முன்பாக பெருமைக்கு வாழ்ந்து காட்டுவது மிக மிக தவறு. அதில் அவமானமும் ஏமாற்றமும் நிச்சயமாக மிஞ்சியே தீரும். சிலர் உன்னிடம் உண்மையாக இருப்பது போல நடிக்கிறார்கள் என்றால் அதை நம்புவது போல நீயும் நடிப்பதில் தவறே இல்லை. அப்படி நடிப்பதால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்கப் போவதும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, தடைகள் 1000 வந்தாலும் அதை துடைத்து எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு வீர நடைப்போடு வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே. உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே. இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. என்றல்ல என்றலாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். 2வது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை
10 20 முறை அல்ல 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எரிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்திவிடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போராட்டத்தோடு நீ வாழ்ந்து வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்வாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேனே. திக்கு திசை தெரியாத காட்டில் நிர்கதியாய் நிற்பது போலத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் சோகமும் சோதனைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னதான் செய்வது? வரும் பிரச்சனையை எப்படித்தான் சமாளிப்பது? நாளை எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது என்று உன்னுடைய மன தவிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா? அல்லது செய்தால் சரியாகிவிடுமா தவறாகிவிடுமா? வேறு விபரீதம் ஏதாவது நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடு அச்சத்தோடு தினம் தினம் என்னுடைய நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கிறேன் சாயிநாதரே. இப்படி பலவிதமாக யோசிக்கிறாய். உன் மனதை இந்த யோசனைகளுக்குள் மூழ்கடித்துவிட்டு பலவிதமாய் சிந்தனைகளில் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று நீயே ஒரு முடிவை செய்து விட்டு கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வருத்தப்படாதே. உன் கஷ்டங்களை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். நீ தோள் சாய உன் அப்பா இருக்கிறேன். நீ மனதார நம்ப உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். உனக்கு நல்ல வழியை காட்ட உன் அப்பா இருக்கிறேன். நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கிறேன். அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனையும் குழப்பமும் உனக்குள்? நீ என்னை மனதார அப்பா என்று நினைத்தால் இதை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழும். ஒவ்வொரு விடியலும் விடியும் பொழுது உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு விடியலும். உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. நீ வீட்டிற்கு வரும் முன்பாக உனக்கு முன்னே வந்து உன்னை வரவேற்கும் நானாக இருக்கிறேன். நீ வெளியே செல்லும் பொழுதும் உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பதும் நானே. உன் கண்ணீரை துடைப்பதும் நானே. உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேறும் என்று உனக்கு உணர்த்துவதும் நானே. உன் வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகுமென்றால் எப்பொழுதும் நான் வெளிப்படையாகவே செயல்படுவேன். எதற்கும் கவலைப்படாமல் இரு. உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது. அதை நடத்தி காட்டும் பொறுப்பு உன் சாயிநாதருக்கு. உன் வாழ்வில் நீ ஒருவரை சந்திப்பாய்.
அவர் மூலம் ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பாதை நேர்மையானதாகவும் உழைப்பு உண்மையானதாகவும் இருந்தால் என்னுடைய அருள் பற்றி சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு காலம் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன் உன் சாயப்பா. இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள், ஒளிமயமான வாழ்வு எல்லாம் ஒரு சேர உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. என் கண்மணியே, பொறுமையாக இரு. உனக்கான அந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி இதற்கு மேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள், வேதனைகள் அனைத்தையும் என்னிடம் தந்துவிட்டு உன் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனமோடு செய்து கொண்டே இரு. வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பொறுமையாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கேயும் எப்பொழுதும் இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன்னை தூக்கி கரத்தில் வைப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ போகும் வழியில், நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உனக்கு முன்பாகவே சென்று அந்த முட்களையெல்லாம் களைந்து விடுவேன். எனவே என் குழந்தையே, எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமாக மிருகங்கள் வரலாம், அதைவிட மிக மோசமான மனிதர்கள் கூட வரலாம். இவை எவற்றையுமே கண்டு அஞ்சவே வேண்டாம். அப்பா என்னோடு இருக்கிறார். நான் செல்லும் பாதையில் ஏதாவது போராட்டம் வந்தால் அதை நீக்க என் சாயப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு உன் வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையை மேலும் கொஞ்சம் வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் பிரகாசமான வழி நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். உனக்கு வரும் தொந்தரவுகளையெல்லாம் நான் தூக்கி எறியப் போகிறேன். எனவே என் குழந்தையே, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. நல்லதே நினை, நல்லது நடக்கும். உன் வேண்டுதலை உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன். இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயமாக உன் வாழ்வு ஒளிரத்தான் போகிறது. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். செயல் என்பது 4 விதமாக நடக்கிறது. நாம் உடலால் செய்யப்படும் செயல், மனதினால் செய்யப்படும் செயல், உணர்வால் செய்யப்படும் செயல், சக்தியால் செய்யப்படும் செயல் என்று 4 இருக்கிறது. உன் தீர்மானத்திற்காக காத்திருக்காமல் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டேதானே இருக்கிறது என் பிள்ளையே. குழந்தையே, உன்னுடைய பேச்சு முதல் செயல் என எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எதிர்வினை அல்லது கர்மாவும் உண்டு என்பதை புரிந்து கொள். எதிர்வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு இந்த கதை மூலம் உனக்கு சில பதிவுகளை புரிய வைக்கப் போகிறேன் உன் சாயிநாதர். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். அப்படி ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில்
வானில் ஒரு கழுகு தன் இரையான இறந்த பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு கடந்து சென்றதாம். பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவருமே அதை கவனிக்கவே இல்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்தே போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தானாம். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு அல்ல. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது. பாம்பின் குற்றமும் இல்லை. இது அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. விஷம் கொண்ட உணவை அந்தணருக்கு கொடுத்தது அரசனின் தவறும் அல்ல. அனைத்துமே அறியாமல் நடந்த விஷயம். இதில் உள்ள கர்ம வினையை யாருக்கு நிர்ணயிப்பது என்ற குழப்பம் வந்துவிட்டதாம். இதை யமதர்மனிடமே கேட்கலாம் என்று தன் குழப்பத்தை கூறினாராம் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்குப் பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாராம். காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கும்படி யமதர்மராஜா சித்திரகுப்தனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்று விட்டாராம். அதற்கான நாளும் வந்தது. சில அந்தணர்கள் உதவி கேட்டு அந்த அரசனை காண சென்றார்கள். அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்களாம். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களிடம் ஒரு விஷயம், சற்று நில்லுங்கள் என்று கூறினானாம் அந்த பெண்மணி. சற்று எச்சரிக்கையாக இருங்கள், அந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று கூறினாளாம். இந்த வார்த்தைகளை அவர் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை அந்த பெண்மணிக்கே என முடிவும் செய்துவிட்டாராம். இதிலிருந்து குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவருக்கு அந்த கர்மாவில் 50 விழுக்காடு வந்து சேரும். பழி சொன்னதற்காக நடந்த எதையுமே உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கே கர்மவினை அனைத்தும் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது யோசித்து அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு பின் பழி சுமத்து. மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது யோசிக்க வேண்டும். பேசும் பொழுதும் சரி, நினைக்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் நினைக்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா இருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் நம் வாழ்க்கை ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள் என் கண்மணியே. திடீரென ஒருவர் உயர்வதும் திடீரென்று தாழ்ந்து விடுவதும் அவரவர் செய்த கர்மாவின் அடிப்படையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதவாறு நடந்து கொள். வீணாக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாதே. மற்றவர்களை தவறாக எண்ணத்தோடு பார்க்காதே குழந்தையே. நாம் கொண்டு வந்த கர்மா முடிவடையாமல் இந்த பிறவியும் நமக்கு முடியப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. கர்மாவை அனுபவிக்காமல், நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தீர்க்காமல் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள் என் பிள்ளையே. உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பதை விட உனக்கே நீ முதலில் உண்மையாக இரு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று ஒரு செயலை செய்யாதே. உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ, சரி என்று தென்படுகிறதோ அதை போல உன் வாழ்க்கையில் நடக்கப் பழகு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று தவறான பாதைக்கும் செல்ல வேண்டாம்.
சரியான பாதைக்கும் செல்ல வேண்டாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. அந்த வழி சிறப்பான வழி, உனக்கு தகுதியான வழி, நல்ல வழியாக இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் குழந்தையே? நம்பிக்கையும் பொறுமையும் என்றுமே சாஸ்வதம். உனக்கு நிகழும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை புன்னகையோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள். எல்லாம் நடப்பது நடத்துபவன் உன் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு செயல்படு. என்மேல் உன்னிடம் முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்டு பொறுமையாகவும் நம்பிக்கையையும் வைத்துவிட்டு சற்று காத்திரு.